ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கலரிசி, தேங்காய், வெல்லம் மூணும் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் புழுங்கலரிசியில் எந்த ஸ்மெல்லும் வராமல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவும் போது பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் உள்ள பிசுபிசுப்பு, ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூடவே வரவே வராது. 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் இருந்து 3/4 டம்ளர் அளவு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 3/4 டம்ளர் அளவு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இந்த வெல்லம் தண்ணியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா 3 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. இப்போ ஊறின அரிசியை ஒரு 2 தடவை பார்த்திங்கன்னா அந்த ஊறின ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸர் ஜாரில் அரிசியை ரேஷன் புழுங்க அரிசியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம். 1/2 கப் அளவு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணையில் இந்த வெள்ளைப்பாகையும் சேர்ப்போம். அதனால ரொம்ப தண்ணியாகிடும். தண்ணி ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். நம்ம மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். அதனால தான் நான் வெள்ளைப்பாகு நல்லா காய்ச்சி ஆற வச்சு அரைக்கும்போது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இதில் ஏலக்காவும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ரவை பக்குவத்துக்கு கொஞ்சம் நெரு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. நல்லா மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. சோடா உப்புன்னு சமையல் சோடா சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காட்டி பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. மாவை நல்லா கரண்டிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே நிறைய எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 4 கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவை 3/4 வாசி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இட்லி பாத்திரத்தில் குக் பண்ணி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அதனால் வாசனை வராத ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த மாவை கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா 3/4 வாசி மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க. நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவலோடு சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கடிபடும்போது அதனால் தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்து நான் சேர்த்துட்டுக்கிறேன். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அடியில் தண்ணி சேர்த்து இட்லியெலாம் எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துகிட்டா போதுங்க. நம்மளோட ரேஷன் அரிசி மாவு கேக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், ஆப்ப சோடா கட்டாயம் சேர்க்குறதுனால தான் லைட்டாக பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். அதனால் ஆப்ப சோடா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம டீமோல்டு பண்ணி எடுக்கணும். கிண்ணத்துலேருந்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா ஆறிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தன்னால் இந்த மாதிரி கை வச்சு எடுக்கும்போதே தன்னாலே வந்துடும். இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட ஓரங்களில் லேசாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும். கிண்ணத்தில் எந்த கிண்ணத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக நம்மளோட அரிசி மாவு ரேஷன் புழுங்கல் அரிசி மாவு கேக்கு ரெடி ஆகிடுங்க. 3 பொருள் இருந்தால் போதுங்க. ரேஷன் அரிசி, தேங்காய், வெல்லம் 3 பொருள் வச்சு சூப்பரான அரிசி மாவு கேக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.